பலாப்பழம் சாப்பிடாதீங்க எச்சரிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இந்த கோடை காலத்தில் பலாப்பழம் விற்பனைக்கு வரும். செங்கோட்டை, கேரளா ஆகிய பகுதிகளில் பலாப்பழம் விளைகின்றன. பண்ருட்டி பகுதிகளில் பலாப்பழம் விளைகின்றன. ஆனால் இந்த பலாப்பழங்களை மொத்தமாக கொள்முதல் செய்து வாங்கி விற்பவர்கள் லாரிகளில் டன் கணக்கில் வாங்கி கொண்டு வருகிறார்கள். விற்பனை மந்தமாகின்ற பொழுது இந்த பலாப்பழங்கள் அழுக ஆரம்பித்துள்ளன. ஆகவே அழுகிய பலாப்பழங்களை கீழே கொட்டுவதற்கு பதிலாக நூதன முறையில் இந்த வியாபாரிகள் மோசடிகள் பண்ணுகிறார்கள். என்னவென்று சொன்னால், இந்த அழுகிய பலாப்பழம் ப்ரௌன் கலருக்கு நிறம் மாறுகிறது. பலாப்பழம் அழுகிருச்சுன்னா ப்ரௌன் கலருக்கு நிறம் மாறிடுது. இதனால் இந்த வண்டியில் இந்த பலாப்பழத்தை வாங்கி விற்பவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரௌன் கலருக்கு இந்த பழம் மாறிடுச்சுன்னா, வெளிப்புற தோல் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சுன்னா பழம் அழுகிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருது. உடனே அவங்க இயற்கையாக ஒரு பலாப்பழம் என்ன கலரில் இருக்குமோ அந்த பச்சை கலர் பெயிண்ட் வாங்கி அந்த பச்சை கலர் பெயிண்ட்டை இந்த ப்ரௌன் கலரில் மாறின அந்த பலாப்பழ தோல் மேலே இவங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க. இது அந்த நேச்சுரலாக பலாப்பழம் என்ன கலருக்கு இருக்கோ அந்த கலருக்கு மாறிக்கிறது. மொத்தமாக 5 கிலோ 6 கிலோன்னு சொல்லி எடை வச்சு விற்றுடுறாங்க. நூதன முறையில் மோசடி பண்ணுறாங்க. அழுகின பலாப்பழத்தோட நிறத்தை பச்சை கலர் பெயிண்ட் அடித்து இவங்க மாற்றுறாங்க. இதை வாங்கிட்டு போய் வீட்டில் 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து அறுத்து பார்க்கும்போது அந்த பழம் அழுகி இருக்குது, துர்நாற்றம் அடிக்குது. அதனால் பலாப்பழம் வாங்குபவர்கள் கவனமாக எச்சரிக்கையாக வாங்கவும். பெயிண்ட் அடித்த பலாப்பழமானு பாருங்கள், மோந்து கூட பார்க்கலாம். இதை தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை கவனத்துக்கு கொண்டு வர்றோம். இந்த பலாப்பழம் விற்கிறவங்க மேலே இந்த உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.